தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி, சுவாதி நட்சத்திரம், சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீனராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால், மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாகவும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் வரை பிறந்த மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் ஆட்சி நாயகன் சனி பகவான் தான். தயவு தாட்சிணமற்ற குணம் கொஞ்சமாவது உங்களிடம் இல்லாமல் இருக்குமா? நீங்கள் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பாவிப்பீர்கள். கொடுக்க வேண்டுமானாலும் எல்லோருக்கும் கொடுத்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். யார் தவறு செய்தாலும் அதை தவறு என்று சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். அதனால் கெட்ட பெயர் வரும் என்று கவலையும் கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எதிலும் திடமாக இருப்பீர்கள். இந்த ராசியினர் பெரும்பாலும் நல்ல பொருளாதார வளத்தை பெற்றவராக இருப்பார். எல்லோருக்கும் உதவி செய்யும் குணம் நிறைந்தவர்கள். அதே நேரம் கொஞ்சம் முன்கோபம் உண்டு. எந்த வாதத்திலும் சிறந்து விளங்குவீர்கள். பெண்களிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். பெண்ணாக இருந்தால் கணவரிடமும், ஆணாக இருந்தால் மனைவியிடமும் அன்பாக இருப்பீர்கள். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசியில் இருக்கின்றார். இது 7 சனியின் இறுதி நிலை. இந்த ராசியில் இருக்கும் போது அவரது காட்டம் படிப்படியாக குறையும். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருந்தாரோ அந்த அளவுக்கு நன்மை தர ஆயத்தமாவார். குறிப்பாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை தருவார். பொதுவாக சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். பண விரயம் இருக்கும். சில பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து நன்மை தர இயலாதவராக இருந்தாலும் தன்னுடைய பார்வையால் நன்மை தர தவறமாட்டார். அவரது 10ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிக ராசியில் விழுகிறது. இதன் மூலம் பொன்னும் பொருளும் கிடைக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பெண்களால் நன்மை கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மேஷ ராசியில் இருக்கிறார். இந்த இடம் அவ்வளவு சிறப்பானது என்று சொல்ல முடியாது. பொதுவாக குரு பகவான் 4இல் இருக்கும் போது மன உளைச்சலையும் உறவினர் வகையில் வீண் பகையையும் உருவாக்குவார். ஆனால் அதை கண்டு கவலை கொள்ள வேண்டாம். மேலும் அங்கு குரு பகவான் நீண்ட நாட்கள் நீடிக்க மாட்டார். அவர் 1/5/2024 அன்று பெயர்ச்சியடைந்து 5ஆம் இடமான ரிஷபராசிக்கு மாறுகிறார். மேலும் நிழல் கிரகமான ராகு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்தில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம். அங்கு அவர் காரிய அனுகூலத்தையும் பொருளாதார வளத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழில் விருத்தியையும் தருவார். மேலும் இன்னொரு நிழல் கிரகமான கேது தற்போது 9ஆம் இடமான கன்னிராசியில் உள்ளார். அங்கு அவர் நன்மை தர மாட்டார். அவரால் முயற்சிகளில் தோல்வி ஏற்படும். பொருள் நஷ்டம் வரலாம். உடல் ஆரோக்கியம் குறையலாம். பயணத்தின் போது சற்று கவனம் தேவை. ராகு பல்வேறு முன்னேற்றங்களை தருவார். இதனால் பணப்புழக்கம் சிறப்படையும். தடைகள் விலகும். இதனால் ஆனந்தம் நிலைக்கும். வாகன சுகம் கிடைக்கும். கேது சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் அவரின் அனைத்து பார்வைகளும் சாதகமாக உள்ளன. இதனால் பொருளாதார வளம் சிறப்படையும். தேவைகள் பூர்த்தியாகும். வீடு மனை வாங்கும் யோகம் கூடி வரும். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் அதற்காக கடன் வாங்க
வேண்டிய நிலை உருவாகலாம். குடும்பத்தில் ராகுவால் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிலவும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கேதுவின் பார்வையால் கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி காணலாம். அண்டை வீட்டார்களின் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். நகை ஆபரணங்கள் வாங்கலாம். மேலும் மாத தொடக்கத்தில் தனஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். அஷ்டமாதிபதியாக சூரியன் இருப்பதால் பணவரவு திருப்தியாக இருந்தாலும் உடனுக்குடன் விரயமும் ஆகலாம். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மூன்றாம் நபரிடம் தெரிவிக்க வேண்டாம். இடமாற்றம் வீடு மாற்றம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். எந்த ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற சில சமயங்களில் இயலாமல் போகலாம். பகை கிரகத்தின் சேர்க்கை இருப்பதால் பக்கபலமாக இருப்பவர்களை அனுசரித்து வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் மார்ச் 2ஆம் தேதியே மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது யோகம்தான். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும், இடமாற்றம் இனிமை தரும். சாதாரண சிகிச்சையிலேயே நோய்கள் குணமாகும். பகையான உறவினர்கள் உறவாக மாறுவார்கள். பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக விளங்குவீர்கள். புதன் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் பெற்றோரிடம் பிரச்சனை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும், தேங்கிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். திடீர் திருப்பங்கள் பலவும் வந்து கொண்டே இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பற்றிய தகவல் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோக மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும், சிரத்தை எடுத்தால்தான் கோரிக்கைகள் நிறைவேறும். ஆசிரியர்களுக்கு வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். அரசு வேலையில் இருப்பவர்கள் வேலையில் அதிக அக்கறையுடன் இருக்க வேண்டும். வியாபாரம் வளர்ச்சி அடையும். புதிய வியாபாரம் ஓரளவு லாபத்தை தரும். கூட்டாளிகள் இடையே ஒற்றுமை ஏற்படும். பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். கோவில் மற்றும் புண்ணிய காரியங்களுக்கான தொழில் ஆகியவை சிறந்து விளங்கும். கலைஞர்கள் சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொதுநல சேவகர்களுக்கு புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகள் மேம்பாடு அடைவீர்கள். பதவியும் பணமும் கிடைக்கும். மாணவர்கள் மெத்தனமாக இருக்க வேண்டாம். அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். விவசாயிகளுக்கு கிழங்கு வகைகள், நிலக்கடலை, உளுந்து, கொள்ளு, கேழ்வரகு, காய்கறி வகைகள் போன்றவை மூலம் அதிக வருமானத்தை காணலாம். பெண்களுக்கு கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். சகோதரர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பெண் காவலர்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். புதிய பதவி தேடி வரும். வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். தனியார் துறையில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பலுவும் அலைச்சலும் இருக்கும். கேதுவால் பித்தம், மயக்கம் போன்ற சில உபாதைகள் வரலாம். இந்த மகர ராசி அன்பர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நவ கிரகங்களை சுற்றி வாருங்கள். சனிக்கிழமை பெருமாளையும் வியாழக்கிழமை சிவனையும் வழிபடுங்கள். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகனை வழிபட்டு வாருங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். ராகு காலத்தில் துர்கை மற்றும் பைரவருக்கு பூஜை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உளுந்து கொள்ளு தானம் செய்யுங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.